Hey, hi guys. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நிறைய ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க போடா. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். நான் வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கினேன், அப்புறம் அதோட ஃபுல் ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மீன் குழம்பு வைக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் வேணும்ல, அதுக்காக நாங்கள் வந்து மார்க்கெட் போக போகிறோம். ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து வந்து வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, கட்டை பேக் தான். ஸோ கட்டை பேக் வந்து ஒரு சென்டிமெண்ட் எல்லாருக்குமே. ஸோ அதையும் நான் பத்திரமா எடுத்துக்கிட்டேன். இது உள்ள வந்து ஆல்ரெடி கவர் வச்சுட்டேன், பிளாஸ்டிக் கவர் ஒன்று. ஏன்னா மீன் வாங்கினா சில நேரத்தில் வந்து கட்டை பேக் வந்து தாங்காது. அதனால இதில் நான் பிளாஸ்டிக் கவரும் போட்டு எடுத்துக்கிட்டேன். வேற வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா கூட இதிலே போட்டு எடுத்துக்கலாம்ல, அதனால தான் கட்டை பேக்காகவே எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, கூட இன்னொரு விஷயமா பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, அர்ஷக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ 1.5 வீக் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே விட்டுருந்தாங்க. இந்த வீக்ல வந்து சாருக்கு வந்து புக்ஸ் கொண்டு வர சொல்லிட்டாங்க. எப்படி இடிச்சிட்டே போகிறான் பாருங்களேன், புக்ஸ் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த ப்ரௌன் ஷீட்லாம் போடுவோம்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வருமே, அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேஷ்னரிக்கும் போக வேண்டிய ஒர்க் இருக்குது எங்களுக்கு. அதையும் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போல்லாம் வந்து நாங்கள் வெளியே போகிறோமோ அந்த இடத்துல சாப்பிடுவோம். மார்னிங் வெளியே போகிறோம் அப்படின்னாவே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் நாங்கள் இன்னொரு கடைக்கு போவோம். எங்கே போட்டாலும் அங்கே முடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். அந்த ஹோட்டல்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். அந்த டேஸ்ட் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே சரவண பவனுக்கு ஈக்குவலுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல விஷயம். பார்த்துமா, வெளியே விட்டோன்னே என்னோட ஆட்டத்தை பாருங்க. 2 பேரும் விடவே மாட்டேன். இங்க பாருங்க, சும்மா மட்டும் இருக்கவே மாட்டானுங்க, என்னங்க அடங்கவே மாட்டானுங்க. சரி, அந்த ஹோட்டல் நிறுத்து ஃபர்ஸ்ட். அங்க நான் எப்பவுமே சாப்பிடுவேனே அந்த ஹோட்டல்ல நிறுத்து. நான் வீட்டுல சொன்னல, அந்த ஹோட்டல் வந்து இதுதான். நான் காட்டுறேன், வந்துட்டோம் நாங்க. இது வந்து எங்க லொகேஷன் வந்து கரெக்டா எங்க அப்படின்னா, ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, சிஎம்சி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது பாருங்க. சிஎம்சி இருக்கு, ஐ ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த வசந்த் ஹார் தானே, அது விஹாரா ஏதோ. இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கு, சூப்பரா. நான் சொன்ன ஹோட்டல் வந்து இதுதான். ஆக்சுவலா விழிச்சோல அடிக்கல. சானா அவனுக்கு பூரி தான் வேணுமா சொல்லிடு. ஒரு செட்டு பூரியும் எனக்கு கீ ரோஸ்ட். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்றேன். லஞ்சுக்கு என்னடா போடுறாங்க? லஞ்சுக்கு வந்து மீல்ஸும் வெரைட்டி ரைஸும் போடுறாங்களா? அது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை. மோஸ்ட்லி இங்கே வந்து நான் நிறைய மசாலா தோசை சாப்பிடுவேன், அப்புறம் கீ ரோஸ்டர் ரொம்ப சாப்பிடுவாங்க. அங்க பக்கத்துல வந்து செல்வம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க இவங்க தான் கேட்டரிங் சர்வீஸும் இவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள. இருங்க, எடுத்துன்னு வந்தேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அது காட்டதான் முடியும், உங்களால டேஸ்ட் பண்ண முடியாது. நீங்க டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க இங்கதான் வந்தாகணும். தங்கம் பூரி சாப்பிட்டு தங்கம் பூரி சாப்பிட்டு குடி ஜூஸ். அப்படி இது குடிச்சிட்டீங்கன்னா பூரி சாப்பிட முடியாது உன்னால. பூரி சாப்பிட்டுட்டு ஜூஸ் சாப்பிட்டு குடி. பூரி அப்பா ஊட்டி வரேன். வேணுமா? வேணும். அது வேணும். அப்பா சாப்பிடுறேன். வடை எடுத்து இருக்கா? இதுதான் வேணும். ஐ பூரி தாண்டா ஊத்துறா அப்பா. சூடா
சாப்பிடு. அவுட்டுடா. போய் திரும்ப. என்ன சூடா? அட வேண்டாமா? கடைசில வந்துடுச்சு தோசை. இது மாதிரி வெறுமே சாம்பார் மட்டுமே தொட்டு சாப்பிட்டா பிடிக்காது. இது கூட இந்த சட்னியும் வச்சு மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாட்டு பாருங்க. பாடு. தொடாத. பாடு. துத்தாலே போதும் எப்போது ஏதும் வாழ்க்கையே போதும். தட்டா சொன்னாத தட்டா தட்டா என்ன தட்டா? நான் ஹேண்ட் வாஷ் பண்றேன். நான் எப்பவுமே இங்க வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபன் முடிச்சுட்டு ஒரு ஒரு மசால் தோசை அப்படின்னா ஒரு பிளெயின் தோசை சாப்பிடுவேன். அது சாப்பிட்டு எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ். இங்க வெளியே வந்தா மட்டும் தான், வீட்டுக்குள்ள முதல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க மாட்டேன். வெளியே வந்ததான். வீட்டுக்குள்ள இருந்து என் பையனுக்கு போடும்போது அவனே மிச்சம் வச்சுருவான் முக்காவாசி. அப்போ அதை குடிச்சிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஷ் ஜூஸ்ல என்னென்ன அப்படின்னா சாத்துக்குடி பிடிக்கும், மாதுளம்பழம் பிடிக்கும், பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும். இது 3 ஜூஸ்மே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து சாத்துக்குடி. கட்ட பேக் மறக்காம தூயினேரியாச்சானே. சரி குடு. நான் என்ன கொடுத்துரு அம்மாட்ட. ஸ்ட்ரைட்டா ஃபிஷ் மார்க்கெட்க்கா? பரவாயில்ல, எல்லாருமே முக்கால்வாசி சிக்னலை ஃபாலோ பண்றாங்க. ஆனா தலைக்கவசம் மட்டும் மறந்துடுவாங்க. பாரு, நீயும் போட்டிருக்கியா? போடவே இல்லை. அந்த பழக்கம் வரவே மாட்டேங்குது யாருக்குமே. நம்மளும் இங்க போட்டிங் வரணும் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வரணும்னு ஆசைப்படுற நேரத்துக்கு அது எடுத்துட்டாங்க. மாடி ஸ்டார்ட் பண்ண போறேன்னாங்க, பண்ணவே இல்லை. ஏன் ஆமா, நீ ஹெல்மெட் போடனா புரியதான் செய்வாரு. நான் நாத்த நாறு. எப்பறம் எங்கன்னா போனா உங்க சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சிடுற கரெக்டா? கரெக்டா எங்க தாத்தா மாதிரியே அக்கல்ல வச்சுன்னு. ஏய், ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தா ஃபிஷ் போடாம இந்த சைடு வந்துட்டு இருக்க. இது என்ன மைசூர் பேலஸா சுத்தின்னு பாக்குறதுக்கு? நம்ம இன்னும் பின்னாடி பார்த்தாரு சிரிக்கிறேன். ஃபிஷ் மார்க்கெட் உள்ள நாத்தம் தான் அடிக்குது. பயங்கர நாத்தம். சங்கரா இல்லையா? அப்ப சங்கரா இப்ப என்னென்ன மீன் வந்திருக்குன்னா என்னடா வாங்க போற? அம்மா வந்து சங்கரா, அப்புறம் கொடுவாவா, கட்லா. சங்கரா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, எடுத்தோன்னு சங்கராவே இல்லன்ட்டாங்க. எங்க அந்த அண்ணன் காண போயிட்டாங்க? எங்கடா அந்த அண்ணன் காணவே போயிட்டாங்க? அதையும் அதுல வச்சுட்டா ஒரே கட் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. நம்மள்தான் வெட்டுறோம்.
குழம்புக்கா கொஞ்சம் மோட்டாவா போடுறாங்க. ஈவினிங்காக போயிடலாமா ஸ்டேஷனுக்கு? சரி ஓகே. இங்கே பாருங்க, நம்ம மட்டும் இந்த வண்டியிலலாம் வந்தால் மட்டும் தலை செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதான் கடைசியில் இன்னும் அந்த ஃபிஷ் மார்க்கெட் உள்ள போய் நின்றுட்டு வாங்கினது சப்பையாயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். நல்ல வேலை ஒரு நல்ல விஷயம் நடந்தது. கிணத்துல இப்போ இன்னைக்கு வெயில் அடிக்கும். ஊரெல்லாம் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு வெயில் அடிக்க மூடிட்டு இருக்கு. நல்லா மூடிட்டு. நான் இந்த மீன் குழம்போட ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவா ஃபுல்லா போட்டிருக்கேன். நான் என்னென்ன ஆட் பண்ணேன், என்னென்ன மசாலா எந்தெந்த அளவுல யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மீன்ல ஏன் ஸ்கின் எடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ கூட புரியவே இல்லை. இந்த மீன்ல ஸ்கின் எடுத்துட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே. என்னப்பா? ஐயா. மாசம் பேர் வைக்கிட்டா? ஆசான் தெரியாது. ம்